அனைவருக்கும் வணக்கம். சாய்நதி சர்வீஸ் சேனலில் நம்ம இன்றைக்கி வந்து ஓபிடியில் என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓபிடியில் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் வந்து இன்சிஷன் அண்டு ட்ரைனேஜ் ரிஜிஸ்டர், ரெண்டாவது வந்து ட்ரெஸ்ஸிங் ரிஜிஸ்டர், மூணாவது வந்து ஐபி அண்ட் ஓபி எமர்ஜென்சி ரிஜிஸ்டர், 4 வந்து ஏஎஸ்வி ரிஜிஸ்டர், அடுத்து ஏஆர்வி ரிஜிஸ்டர், 24/7 ஆன் காலிங் ரிஜிஸ்டர். இதெல்லாம் எதில் வருது அப்படின்னா A1 சர்வீஸ் ப்ரொவிஷனில் வரக்கூடிய ரிஜிஸ்டர்ஸ் தான். இது எல்லாமே ஓபிடி டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் ப்ரொவிஷன் A1 ஸ்டாண்டர்ட் A1 வரக்கூடிய ரிஜிஸ்டர்ஸ் தான். இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ்னால் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் ரிஜிஸ்டர் வரும். ட்ரெஸ்ஸிங் அதே சேம் ஏதாவது இன்சிஷன் அண்ட் வந்து ட்ரைனேஜ் ஏதாவது பண்ணியிருந்தால் இதில் போட்டுக்கலாம். அதே வந்து ட்ரெஸ்ஸிங்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஐபி அண்ட் ஓபி எமர்ஜென்சி ஏதாவது ஸ்னேக் பைட்டு இல்லை வந்து ஏஆர்வி டாக் பைட் கேசஸ்ஸு இல்லை ஸ்ட்ரோக்கு ஷாக்கு இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இல்லை நம்ம ஜென்ரலாக ரெஃபர் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் அவங்க எல்லாமே இதில் வந்து ஐபி அண்ட் ஓபி எமர்ஜென்சி ரிஜிஸ்டரில் வந்து வருவாங்க. அடுத்து ஏஎஸ்வி ரிஜிஸ்டர். நம்ம இப்போ வந்து ஏஎஸ்வி வந்து ஒருத்தருக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்களோட நேமு ஏஜ் செக்ஸு ப்ளஸ் ஸ்னேக் பைட்டு ஏஎஸ்வி எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணும். ப்ளஸ் இதில் வந்து ஸ்டாக்கும் ஆட் ஆகிக்கும். அடுத்து ஏஆர்வி ரிஜிஸ்டர். இது உங்களுக்கு தெரியும், ஏஆர்வி ரிஜிஸ்டர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. அது எப்படி போடணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த ஏஆர்வி ரிஜிஸ்டரில் முக்கியமாக நம்ம பண்ணக்கூடிய வேலை வந்து பேஷண்ட்டுக்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கணும். இந்த ஃபோன் நம்பர் எதுக்காகனா நம்ம கொடுக்கக்கூடிய ஷெட்யூல் படி அவங்க வந்து அந்த ஏஆர்வி வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பரு, அடுத்து அவங்கக்கிட்ட நம்ம சைன் வாங்கியிருக்கணும், அடுத்து அவங்களுக்கு நம்ம கிளியராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், அடுத்து அதோட எக்ஸ்பைரி டேட் எழுதியிருக்கணும். இந்த தான் ரொம்ப மெயினாக பார்க்க போகிறாங்க. இந்த ஏஆர்வி ரிஜிஸ்டரில் பேட்ச் நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டும் எல்லாத்துக்கும் எழுதியிருக்கணும். இப்போ வந்து 4/03/7/28 நம்ம போடுறோன்னா அந்த தேதி வந்து அந்த நோட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து அந்த பேஷண்ட் வந்து வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபோன் கால் பண்ணி கூப்பிட்டு அந்த நம்ம இன்ஜெக்ஷனை வந்து போட்டிருக்கணும். அந்த ரிஜிஸ்டரில் வந்து பேட்ச் நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டு ப்ளஸ் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர், ஸ்டாஃப் நர்ஸ் சைனு, மெடிக்கல் ஆஃபீஸர் சைன், இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஏஆர்வி ரிஜிஸ்டரில். இது ரொம்ப மெயினாக அசஸார் வந்து கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 24/7 ஆன் கால் ரிஜிஸ்டர் அப்படின்னா இப்போ வந்து 24 ஹவர்ஸும் டாக்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டாங்க இன் அடிஷ்னல் பிஹெச்சில். இப்போ ஏதாவது எமர்ஜென்சியாக ஒரு கேஸ் வந்து லேபர் கேஸ் ஆர் வந்து ஐபிஓபியில் ஏதாவது எமர்ஜென்சி வருது அப்படின்னா அது வந்து நம்ம டாக்டர்ஸ் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்போம். அப்போ வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க, அப்சர்வேஷன் வைக்கிறதா இல்லை டெலிவரி கண்டக்ட் பண்ணுறதா இல்லை ரெஃபர் பண்ணுறதா அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம யாருக்கு கால் பண்ணோம், டேட்டு, யாருக்கு கால் பண்ணோம், யார் பண்ணுங்க, என்ன ரீசனுக்காக பண்ணீங்க, அப்புறம் அதோட அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து அந்த ரிஜிஸ்டரில் மென்ஷன் பண்ணி வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மந்த் வந்து எந்த காலுமே பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து நில் போட்டு வைக்கலாம். இதுதான் வந்து சர்வீஸ் A1 சர்வீஸ் ப்ரொவிஷனில் இருக்கக்கூடிய ஓபிடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸு. தென் அடுத்து என்ன ரிஜிஸ்டர்னா RMNCHA சர்வீசஸ் அப்படின்னு அடுத்த ஸ்டாண்டர்ட் வரும். அதில் என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் வரும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரிஜிஸ்டர்ஸும் லேபர் ரூம் ரிஜிஸ்டர்ஸும் ஐபியில் வரக்கூடிய ரிஜிஸ்டர்ஸும் மோர் ஓவர் சேமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அடிஷ்னல் பிஹெச் அப்படின்றதுனால எல்லா ரிஜிஸ்டரும் நம்ம சேர்த்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேமிலி பிளானிங் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர். இப்போ ஒரு EDD 32 பேர் EDD மதர் இருக்காங்கன்னா அந்த 32 பேருக்கும் அவங்களுக்கு என்ன மெத்தடோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும். அதுதான் வந்து ஃபேமிலி பிளானிங் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்தரா சாயா அப்புறம் வந்து பர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷனு இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம் அந்த 32 பேருக்கும். அந்த 32 பேரில் என்னென்ன வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கினாங்க, எந்த மெத்தடை வந்து அவங்க இது பண்ணிக்கினாங்க அப்படின்றதும் வந்து அந்த ரிஜிஸ்டரில் நம்ம கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள் வந்து G2 மதர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம பர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாக்க நம்ம அக்செப்டட் அப்படின்னு சொல்லி நம்ம பிஎஸ் போடலாம். இல்லை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, IUCD போட்டிருக்காங்க, இல்லை PPICD நம்ம போட்டுட்டோம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம், இல்லை வந்து அந்தாரா சாயா ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன மெத்தட் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதை வந்து இந்த ரிஜிஸ்டரில் நம்ம கொண்டு வரலாம். ஆனால் இது ஃபேமிலி பிளானிங் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் வந்து எல்லா மதர்ஸோட நேமும் எழுதி அவங்களுக்கு நம்ம என்ன கவுன்சிலிங் கொடுத்தோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும்.
இது வந்து இடிடி மதர்ஸ் மந்த்லி வைஸ் நம்ம எழுதி இடிடி மதர்ஸ்க்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். சீரியல் நம்பரு, நேமு, ஏஜ், கிராவிடா, இடிடி ப்ளஸ் வந்து என்ன பர்மனன்ட் மெத்தடா இல்லை டெம்பரவரி மெத்தடா, அக்செப்டட், கவுன்சிலிங் கிவன், அக்செப்டட், நம்ம கவுன்சிலிங் கொடுத்துட்டோம், அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கினாங்க, ப்ளஸ் நர்சிங் ஆஃபீஸர் சைன் அண்ட் எம்ஓ சைன். தென் வந்து அபார்ஷன் ரிஜிஸ்டர். இப்போ வந்து நமக்கு ஒரு நியூ கேஸ் என்ட்ரி ஆகுறாங்க. அந்த நியூ கேஸில் வந்து எந்த மதர் வந்து அபார்ஷன் ஆகிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். அதாவது இந்த மந்தில் நம்ம கேஸ் வந்து எதாவது அபார்ஷன் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இந்த நோட்டில் மென்ஷன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பிஹெச்சில் வந்து நம்ம அபார்ஷன் சொல்லிட்டு ரெஃபர் பண்ணியிருக்கோம் பார்த்தியா, ஸ்பான்டேனியஸ் அபார்ஷனு, மிஸ்டு அபார்ஷன், இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம் ஐயர் சென்டருக்கு. அந்த மாதிரி கேசஸும் நம்ம இந்த ரிஜிஸ்டரில் கொண்டு வந்துக்கலாம். அடுத்து இன்ஃபெர்டிலிட்டியும் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து பிரைமரி இன்ஃபெர்டிலிட்டி, செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டி, நான் இன்ஃபெர்டிலிட்டி பற்றி ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அசஸர் வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கொஷின் கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சுங்க இன்ஃபெர்டிலிட்டினா என்ன, அதில் பிரைமரினா என்ன, செகண்டரி என்ன, நம்ம பிஹெச் லெவலில் நாம் என்ன சர்வீஸ் அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து இல்லை இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். அடுத்து அந்தாரா ரிஜிஸ்டர் என்னென்னா இதே மாதிரி தான் சீரியல் நம்பரு, நேமு, ஏஜ், செக்ஸு, கிராவிடா, லாஸ்ட்டாக பீரியடான டேட்டு. ஒவ்வொரு டைமும் இன்ஜெக்ஷன் பண்ணுறக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட எல்எம்பி டேட் கேட்டுட்டு நம்ம யூபிடி கார்டு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து அவங்க கன்சீவாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூபிடி கார்டு பார்க்கணும். அதனால் அந்த பக்கத்தில் வந்து யூபிடி அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லி எழுதிக்கணும். அடுத்து வெயிட் பார்க்கணும், பிபி பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஜெக்ஷன் ஐஎம் கொடுக்குறோம் இல்லையா, இன்ஜெக்ஷன் ஐஎம் அப்படின்ற ஒரு காலம் போட்டுக்கணும். அப்புறம் வந்து அவங்களோட சிக்னேச்சர் வாங்கிக்கணும். இந்த மாதிரி வந்து அந்தாரை நம்ம எத்தனை டைம் போடுறோம், வருஷத்துக்கு 4 டைம் போடுறோம். 3 மாதத்து இன்டர்வலில் வந்து 4 டைம் போடுறோம். அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 4 இது வந்து நம்ம வச்சிடணும். வருஷத்தில் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதாவும் நம்ம பார்த்துக்கணும். இதுதான் வந்து அந்தாரா ரிஜிஸ்டர். அடுத்து ஐயூசிடி ரிஜிஸ்டர், அதாவது டெலிவரி ஆன உடனே போடுறது பிபிஐயூசிடி. அதுக்கப்புறம் வந்து அவங்க பீரியட் ஆகி எனக்கு வந்து பிஎஸ் பண்ணிக்க வில்லிங் இல்லை, பர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிக்க வில்லிங் இல்லை அப்படின்னா நம்ம போடுறதுக்கு தான் ஐயூசிடி. அந்த ரிஜிஸ்டரும் நம்ம வச்சுக்கணும். சேம் இது ஆல்ரெடி எல்லாருக்கும் பிரிண்டட் காப்பி இருக்கும். அப்படி இல்லைன்னா கேளுங்க என்ன காலம்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து எம்டிபி ரெஃபரல் ரிஜிஸ்டர் அப் டு 7 வீக்ஸ். இப்போ வந்து அன்வான்ட் ப்ரெக்னன்சியாக இருக்கலாம், இல்லை ரேப்பாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு அந்த பேபி வேணான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி கேஸை வந்து நம்ம எம்டிபிக்கு ரெஃபர் பண்ணுவோம். அதாவது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. அதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ரிஜிஸ்டர் வந்து போட்டுக்கலாம். சீரியல் நம்பரு, நேமு, ரீசன் ஃபார் ரெஃபரல், எங்கே ரெஃபர் பண்ணோம், எந்த தேதியில் ரெஃபர் பண்ணோம், அடுத்து எம்ஓ சைனு, ஸ்டாஃப்னர் சைன், அந்த மாதிரி தான் இதுவும் வரும். அப் டு 7 வீக்ஸ் வரைக்கும் தான். அடுத்து ஏஎன்சி ரிஜிஸ்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து இன்ஜெக்ஷன் டிடி ரிஜிஸ்டர், அதாவது இன்ஜுரி ஆனவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிடி போடுவோம் இல்லையா, அந்த ரிஜிஸ்டரு. அடுத்து நியூட்ரிஷன் ஹெல்த் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர். நியூட்ரிஷன் ஹெல்த் கவுன்சிலிங்னா ஒவ்வொரு ஏன் கிளினிக் கண்டக்ட் பண்ணுறக்குள்ளேயும் அந்த ஏன் மதருக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்குவோம். என்ன கொடுக்குவோம், இரும்பு சத்து நிறைந்த காய்கறிகள் எடுத்துக்கோங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க, ஈரல் சாப்பிடுங்க. அதாவது அனிமியா ப்ரிவென்ஷனுக்காக நம்ம எல்லாம் டயட் எடுத்துக்கோ சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த நியூட்ரிஷனல் ஹெல்த் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மருத்துவர் தலைமையில் செவிலியர் அவர்கள் இந்தந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளுமாறு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதி கீழே வந்து நீங்கள் சைன் பண்ணணும். எம்ஓ ப்ளஸ் யாரெல்லாம் அந்த ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்தீங்க அப்படின்ற சைன் பண்ணும். அதுதான் வந்து நியூட்ரிஷன் ஹெல்த் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர். இதெல்லாம் எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களான்னா RMNCHS சர்வீசஸ் A2 ஸ்டாண்டர்டு A2. அடுத்து நியூபார்ன் ரெஃபரல் ரிஜிஸ்டர். நியூபார்ன் ரெஃபரல் ரிஜிஸ்டரும் நம்ம வச்சுருக்கணும். இப்போ நியூபார்ன் வந்து என்னத்துக்காக ரெஃபர் பண்ணுவோம், பர்த் அஸ்ஃபிக்சியா, மெக்கனோசைனடு, பேபி நாட் க்ரையிங்கு, இல்லை லோ பர்த் வெயிட் பேபிஸ், இந்த மாதிரி பேபிஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அதுக்கான நியூபார்ன் ரெஃபரல் ரிஜிஸ்டர். இப்போ நியூபார்ன் ரெஃபரல் ரிஜிஸ்டர் வந்து ஓபிடிக்கு மட்டும் வராது, ஓபிக்கு வரும், ஐபிக்கு வரும், லேபர் ரூமுக்கு வரும். அதனால் காமனாக நம்ம எல்லாத்துக்கும் இந்த ஒரு ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்பர் போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓபிக்கு 1, அதாவது 1001 அப்படின்னா இப்போ லேபர் ரூமுக்கு 2001. அடுத்து ஐபிக்கு 3001.
அப்படின்னா இப்போ நியூபார்ன் ரெஃபரல் ரிஜிஸ்டர் எங்கே எடுத்தாலையும் எப்படி இருக்கும் 1 அப்படின்ற நம்பர் காமனாக இருக்கும். அதாவது ஓபிக்கு வந்து 1, ஐபிக்கு வந்து 2, லேபர் ரூமுக்கு வந்து 3 அப்படின்னு நம்ம வச்சுட்டோங்களா. இப்போ வந்து ஓபியில் 1001 இருக்கிற ரிஜிஸ்டர் வந்து நியூபார்ன் ரெஃபரல் ரிஜிஸ்டர். அந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரிஜிஸ்டருக்குமே நம்ம நேம் கொடுத்துருக்கணும், நம்பரிங் கொடுத்துருக்கணும். அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். அடுத்து ஏன்டிடி ரிஜிஸ்டர், ஆன்டி டயரியல் ரிஜிஸ்டர். ஏடிடி ரிஜிஸ்டர் வந்து நம்ம இப்போ ஏடிடி பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஐபியில் கொண்டு வந்து அவங்களுக்கு ஐவி பிளட்ஸ் போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏடிடி ரிஜிஸ்டர்னு தனியாக நம்ம வந்து மென்ஷன் ஏன் ஏடிடி ரிஜிஸ்டர் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு வில்லேஜில் வந்து எப்படி நம்ம ஃபீவர் சர்வைலன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஃபீவர் வந்து இந்த வில்லேஜில் இவ்வளோ அதிகமாக இருக்குது, என்ன ரீசன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஏடிடியும் வந்து எந்த வில்லேஜில் அதிகமான கேசஸ் வருது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு எவிடன்ஸாக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ஏடிடி ரிஜிஸ்டர். அடுத்து நிமோனியா ரிஜிஸ்டர், இது வந்து இண்டிகேட்டர்லையும் கேட்பாங்க, நிமோனியா ரிஜிஸ்டர். அடுத்து அனிமியா ரிஜிஸ்டர், நம்ம வந்து ஏன் மதருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அதுதான் அனிமியா ரிஜிஸ்டர். அடுத்து சாம்னா சிவியர் அக்யூட் மால் நியூட்ரிஷன், சாம் ரிஜிஸ்டர் வச்சுருக்கணும். சில்ட்ரன்ஸ் யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் பார்த்துக்கணும். அடுத்து பிரெஸ்ட் ஃபீடிங் கவுன்சிலிங் ரெஜிஸ்டர். இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் என்னென்னா, நம்ம பிஹெச்சில் டெலிவரி ஆகிற ஒவ்வொரு மதருக்கும் சரி இல்லை ஏன் மதருக்கும் சரி, நம்ம அந்த ஏன் கிளினிக் கண்டக்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்கள உட்கார வச்சு நம்ம பொசிஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் கவுன்சிலிங் ரெஜிஸ்டர். என்ன பண்ணணும்னா, டாக்டர் அவங்க யார், உங்கள் டாக்டர் அவங்களோட பேர் போட்டு ப்ளஸ் வந்து செவிலியர் அவங்களோட பேர் போட்டு அவர்கள் தலைமையில் குழந்தை தாய்மார்களுக்கு பொசிஷன், அதாவது குழந்தையை பால் கொடுக்கும் முறை மற்றும் அந்த பொசிஷன் வந்து நம்ம பொசிஷன் அண்ட் அட்டாச்மெண்ட்டு நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வந்து கொடுத்தோம் நம்ம. அதாவது குழந்தையின் முகம், குழந்தையின் தலை, உடல், முகம் மற்றும் நேராக ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பொசிஷனு அட்டாச்மெண்ட் அண்ட் பொசிஷன். அது வந்து நம்ம அவங்களுக்கு அப்படியே தமிழில் எழுதி நம்ம அவங்களுக்கு அந்த மதர்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து கீழே சைன் போடணும் யார் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் கவுன்சிலிங் ரெஜிஸ்டர். இது நான் ஆல்ரெடி வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் டெக்னிக்கில் வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அங்கே போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். அதில் நான் அழகாக தமிழ்லே 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக எழுதியிருப்பேன். அதை வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி எழுதுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து அடலசன்ட் ரிஜிஸ்டர். அடலசன்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னா அடலசன்ட் கிளினிக் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கிளினிக் தான். சீரியல் நம்பரு, டேட்டு, ஓபி நம்பரு, அடலசன்ஸோட நேமு ப்ளஸ் என்ன டயக்னோசிஸ்க்காக அவங்க வந்திருக்காங்க, யூஆர்ஐயா, யூடிஐயா, அப்டாமினல் பெயினா, டென்டல் கேரேஸா, இந்த மாதிரி வந்து நம்ம எழுதிக்கலாம் என்ன டயக்னோஸ் இருக்கோ. அதாவது சீரியல் நம்பரு, நேம் அண்ட் அட்ரஸ்ஸு, ஏஜ், டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட், எம்ஓ சைன், இது மட்டும் போட்டால் போதும் அடலசன்ட் ரிஜிஸ்டரில். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ரிஜிஸ்டர் தான். இதிலே வந்து பிஹெச் ரிஜிஸ்டரும் வந்து இன்க்ளூட் ஆகும் இதில். ஆர்எம்என் சிஹெச்ஏ சர்வீசஸ்லே A2லே அனிமியா ப்ளஸ் பிஹெச் ரிஜிஸ்டரும் இதிலே வரும். அடுத்து A3ல் டயக்னோஸ்டிக், அதாவது ஸ்டாண்டர்ட் A3ல் டயக்னோஸ்டிக் சர்வீசஸ், பேரா கிளினிக்கல் அண்டு சப்போர்ட்டிவ் சர்வீசஸ். நம்ம என்ன டயக்னோஸ்டிக் சர்வீஸ் கொடுக்க போகிறோம், அதுக்கு என்ன கிளினிக்கல் சப்போர்ட் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து இதில் என்ன ரிஜிஸ்டர்னா எம்எல்சி ரிஜிஸ்டர். எம்எல்சி அப்படின்னா மெடிக்கோ லீகல் கேசஸ். நம்ம மேக்ஸிமம் நம்ம அடிஷ்னல் பிஹெச்சில் இது இருக்காது, ஜிஹெச்லாம் இருக்கும். இதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்ம போட்டு வச்சுக்கணும். அடுத்து பி வந்து இப்போ நம்ம எப்படி சர்வீஸ் ப்ரொவிஷன் பார்த்தோம், அதே மாதிரி இப்போ இது வந்து பி வந்து பேஷண்ட் ரைட்ஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே பி வந்து என்னென்னா பேஷண்ட் ரைட்ஸ் தான். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த பேஷண்ட் ரைட்ஸில் எல்லா அவைலபிள் சர்வீசஸுமே இருக்கக்கூடிய B1ல் என்னென்ன சர்வீசஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாத்துக்குமே என்ன வேணும்னா ஐஇசி கார்னர்ஸ் இருக்கணும். ஐஇசி கார்னர் வச்சாவே நமக்கு இதில் வந்து எல்லாமே எப்படி இருக்குன்னா அப்சர்வேஷன் தான் இருக்கும். இந்த பேஷண்ட் ரைட்ஸில் நம்ம என்னென்ன சர்வீசஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத வச்சு தான் மெயினாக பார்க்க போகிறாங்க. அதனால் எல்லாமே ஐஇசி மெட்டீரியல்ஸ் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீசஸ்ஸு. அடுத்து B2 சர்வீசஸ்னால் டெலிவர்ட் இன் மேனர், என்ன மாதிரி முறையில் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம அந்த சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஏஎன்சிக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் கவுன்சிலிங் கொடுக்க போகிறோம். பிரெஸ்ட் ஃபீடிங்கு, எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்கு, வீனிங்கு,
ஃப்ரம் 6 மந்த் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு எப்படி வந்து சொல்ல போகிறோம் அப்படின்றது. இந்த இதில் வந்து B2 சர்வீஸ் டெலிவர்ட் இன் மேனரில் வந்து பேஷண்ட் இன்டர்வியூவில் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, பிரஸ்ட் ஃபீடிங் டெக்னிக்ஸ் கேட்பாங்க. அண்ட் அட்டாச்மெண்ட் அண்டு பொசிஷன் வந்து கேட்பாங்க. அடுத்து இபிஎம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. வீனிங் எப்போந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஓபிடி ரிஜிஸ்டர், ஓபிடி நாமினல் ரிஜிஸ்டர். அடுத்து B4 வந்து ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் சர்வீசஸ். இப்போ நான் இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓபிடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த செக்லிஸ்ட்டை வந்து கையில் வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நல்லா புரியும். அதனால் செக்லிஸ்ட்டை வந்து வச்சுக்கோங்க பக்கத்தில். ஓபிடி ரிஜிஸ்டர் B4 வந்து ப்ரீ காஸ்ட் ஆஃப் சர்வீசஸ். இப்போ வந்து நம்ம அவைலபிள் சர்வீசஸ் எப்படின்னு பார்த்தோம். அடுத்து என்னென்ன சர்வீஸ் வந்து நம்ம டெலிவரி பண்ணுறோன்னு பார்த்தோம். அடுத்து ப்ரீ காஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் என்னென்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான ரிஜிஸ்டர்ஸும் நம்ம வச்சுருக்கணும். JSSK JSY அதுதான் JSSK ரிஜிஸ்டர். அப்போ இந்த ஓபிடி டிபார்ட்மெண்ட்டில் JSSK ரிஜிஸ்டரும் வரும். அடுத்து C1 கிளினிக்கல் சர்வீஸ் ப்ரிவலண்ட் நார்ம்ஸு அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. இது வந்து இன்புட்ஸு. இந்த என்னென்ன நம்ம சர்வீசஸ் கொடுக்குறோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்புட்ஸ் தேவை. அந்த இன்புட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அது என்ன மாதிரினா C1 ஸ்பேஸு 120 ஸ்கொயர் ஃபீட் இருக்கான்னு சொல்லி பார்க்குவாங்க. C2 வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. C3 வந்து குவாலிஃபைட் அண்ட் ட்ரெயின்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன மாதிரி ரிஜிஸ்டர்ஸ் கேட்பாங்கன்னா, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ரிஜிஸ்டர் கேட்பாங்க. இதில் வந்து லாஸ்ட்டு நம்ம எப்போ ஃபில் பண்ணோம், இன்னும் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், திருப்பி நம்ம எப்போ ஃபில் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இதில் இருக்கணும். குவாலிஃபைட் அண்ட் ட்ரெயின்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் ஸ்டாஃப் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று போட்டு வச்சுருக்கணும். அந்த ரிஜிஸ்டர்ஸ் இதில் இருப்போம். இதில் என்ன பண்ணணும்னா சீரியல் நம்பரு, டிசிக்னேஷனு, டேட் ஆஃப் ட்ரைனிங்கு, நேம் ஆஃப் ட்ரைனிங்கு, பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம பிஹெச்சில் இருக்கிற எல்லாரோட பேரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஜ் விட்டு அதில் வந்து இந்த மாதிரி இப்படி பிரிச்சுக்கணுங்களான்னா இங்கே வந்து சீரியல் நம்பரு, நேம் அண்ட் டிசிக்னேஷன், பிளேஸ், டேட் ஆஃப் ட்ரைனிங், நேம் ஆஃப் ட்ரைனிங், பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங், அடுத்து ரிமார்க்ஸு இந்த மாதிரி போட்டு அவங்க என்னென்ன ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலம் டிக் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து குவாலிஃபைடு ட்ரைனிங் ஸ்டாஃப்ஸு ரிஜிஸ்டர். அடுத்து அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் பார்ப்பாங்க. நம்ம வந்து அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறோமா, அந்த அட்டண்டன்ஸில் யார் யார் இருக்காங்க, என்னென்ன கேட்டகரியில் இருக்காங்க, என்னென்ன வேக்கன்சி இருக்குது, டெப்டேஷன் யாராவது இருக்காங்களா அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரும் பார்ப்பாங்க. அடுத்து யூஸ் ஆஃப் ஆக்சிடோசின், அதாவது ஆக்சிடோசின் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து ஸ்டாஃப் இன்டர்வியூவில் கேட்பாங்க. அது வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆஃப்டர் டெலிவரி நம்ம வித்தின் 1 மினிட்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜெக்ஷன் ஆக்சிடோசின் 10 யூனிட்ஸ் வந்து IM நம்ம கொடுக்குறோம். அதுதான் இங்கே வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோம், ஆன்டிபயோட்டிக் பாலிசி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இதில் பார்ப்பாங்க. அடுத்து மேக்ஸ் சல்பேட் ரிஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. லோடிங் டோஸு, மெயின்டெனன்ஸ் டோஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத பார்ப்பாங்க. ஆல்ரெடி நான் இதெல்லாம் வீடியோவில் போட்டிருக்கேன், இதுவும் நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சாய்நதி சர்வீஸ் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.